வணக்கம் மக்களே. எப்பயுமே ஹோட்டலில் வாங்கி ரிவ்யூ வந்துட்டு போடுவோம். இன்றைக்கி வந்து வீட்டில் சமைச்சது தான் வந்துட்டு நான் வந்து போட போகிறேன். ஸோ வந்து என்ன சமைச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள் ரைஸ். காலையில் வந்துட்டு ஏபிசி ஜூஸ் வித் எக்கு. மதியானம் வந்து தயிர் பச்சடி வெஜிடபிள் ரைஸ் தொட்டுக்கு, அப்புறம் நெல்லிக்காய் வந்து தொக்கு செஞ்சுருந்தேன். ஸோ அதான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் நிறைய சமைக்கும் போது யோசிச்சிருக்கீங்களா? பொண்ணுங்க எல்லாமே சரி, நம்ம வந்து சமைக்கும் போது பயங்கரமாக வந்து ஸ்வெட் ஆகிட்டே இருக்கும். நம்ம சமைக்கும் போது அந்த எப்படா வந்துட்டு சமையல் கட்டிலேருந்து வெளில வருவோம் முடிச்சுட்டு அப்படின்னு இருக்கும். நிஜமாகவே அப்படி தான் இருந்துச்சு. அதுவும் நமக்கு வந்து நிறைய ஐட்டம்லாம் செய்ய வந்தால் வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து காலையில் வந்து தோசை ஊற்றி சட்னி வச்சுட்டு மத்தியானம் வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணால் அதுக்கே ரொம்ப வந்து ஸ்வெட் ஆகும். இப்போ நம்ம நிறைய ஐட்டம் செய்ய வந்தால் ஊற்றி ஒரு மாதிரி வந்துட்டு உடம்பெல்லாம் வந்து பயங்கரமாக ஸ்வெட் ஆகிட்டு நமக்கு வந்து கசன்னு வந்து வருவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் குக் பண்ணும்போது நீங்கள் நிறைய டைம் என்ன யோசிப்போம்னா, இப்படி என்ன குக் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் 3 டிகிரி முடிச்சுட்டு வந்து குக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி யோசிப்போம். சரி, ஓகே, அதை நம்மளும் தான் சாப்பிட போகிறோம் அப்படி யோசிச்சு அதுக்கு மாற போகிறது இல்லை. ஸோ மார்னிங் என்ன பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏபிசி ஜூஸ் வந்துட்டு வச்சிருந்தோம். ஸோ அதான் வந்து ஏபிசி ஜூஸ் குடிச்சோம். இதாக பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து மோர் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருந்தேன். ஏன்னா வந்துட்டு இப்போ ரொம்ப வந்து சம்மர் டைம் அப்படின்றதுனால வந்து ஜூஸஸ் மோர் லிக்விட் ஐட்டமாக எடுத்தால் நமக்கு ரொம்ப பெட்டர். ஸோ அதுவும் இல்லாமல் வந்து அந்த வேக்குறை எல்லாம் வராமல் இருக்கும். ஸோ வந்துட்டு எக் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாரு. வெஜிடபிள் எக்கு. ஸோ அதனால் எக் செஞ்சிருந்தோம். பக்கத்தில் வந்து நெல்லிக்காய் ஒர்க்கா வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் எனக்கு தயிர் பச்சடி பிடிக்கும். ஸோ அதை வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அதில் சப்பாட்டா டாஸ்